ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது 12th எக்கனாமிக்ஸ் செகண்ட் மிட்டம்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ த மாடர்ன் ஸ்டேட் இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். த டேக்ஸ் பொசஸ் த ஃபாலோயிங் கேரக்டர் ஆல் ஆஃப் தி அபோவ். ஜிஎஸ்டி இஸ் ஈக்குவலன்ட் டு இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இதெல்லாம் சிம்பிளான கொஷின்ஸ். நான் போன வருஷம் இதெல்லாம் படித்தது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கான்செப்ட்ஸ்லாம் படிக்க பாருங்கள். இது வந்து சிங்கிங் ஃபண்ட், ஃபோர்த் மெத்தட்ஸ் ஆஃப் ரீபேமெண்ட்டு, சிம்பிள். என்விரான்மெண்டல் கூட்ஸ் ஆர் நான் மார்க்கெட் கூட்ஸ். ஏன்னா என்விரான்மெண்டல் கூட்ஸ்லாம் நீங்கள் மார்க்கெட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கான்செப்ட்ஸ்லாம் படிங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடெக்டிங் ஹியூமன். ஸோ ஈஸி ஓசோன் லேயர். ஸோ பிளானிங் கமிஷன் வந்து 1950. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அடாப்ட்ஸ் இண்டிகேட்டிவ் பிளானிங். ஐ திங்க் இட்டாலின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏதாவது சொல்கிறது தப்பாக இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஸோ 10th வந்து ஃப்ரைட்ரிச் ஹாயக். ஸோ ஈஸி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் ஃபோக்கஸ்டு. ஸோ இதுக்கு வந்து ஐ திங்க் அதுக்கு தெரில, எனக்கு மறந்துடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட் ரொம்பவுமே முக்கியம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி முக்கியம். குளோபல் வார்மிங் முக்கியம். நித்தி ஆயோக் ரொம்ப 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 முக்கியம். மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ்னால் எதுவுமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதால உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், அதுதான் உங்களுக்கு மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ். ஸோ அதை வந்து நீங்கள் கம்பல்சரி பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓன் வேர்ட்ஸ் எழுதிக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேரக்ட் அண்ட் இன்டெரக்ட் டேக்ஸ். டேரக்ட் டேக்ஸ்னால் உங்கள் சும்மா அசட் மேலே விழுகிறது. இன்டெரக்ட் டேக்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் வருது. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் மேலே விழும். அது வந்து அவங்களே பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ் ஆஃப் பிளானிங் இம்பார்ட்டண்ட். இ வேஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆசிட் ரெயினும் கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து புக் பேக் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 9th சாப்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஐ திங்க் 8 டீட்டெயில் இருக்கும்னு நினைக்கிறேன். 9th சாப்டர் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் 2 சாப்டர் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் 2 சாப்டர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.